ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மறுபடியும் 2024 மாருதி சுசுகி டிசைரோட இருக்கும். த டாஸ்லிங் டிசைர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஆக்சுவலாக ஷோரூம்குள்ள தான் இருக்கும். எந்த ஷோரூம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஏபிடி மாருதி சுசுகி ஷோரூம் இருக்கு இல்லையா, அரேனா ஷோரூம், அவங்களுடைய ஷோரூம்குள்ள தான் இருக்கும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாருதி சுசுகி புது டிசைரோடைய VXi வேரியன்ட் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேங்க. நம்ம ஏற்கனவே டாப் லெவல் ZXi ப்ளஸ் வேரியன்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். மேனுவல் AMT ரெண்டுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது VXi வேரியன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா டிசைர் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே VXi வேரியன்ட் தான் வந்து பெஸ்ட் செல்லிங் வேரியண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த VXi வேரியண்ட்ல என்ன ஸ்பெஷாலிட்டி, இந்த வண்டி எப்படி இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதனுடைய எக்ஸ்ஷோரூம் பிரைசிங், ஆன் ரோட் பிரைசிங் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏபிடி மாருதி சுசுகியோடைய ஷோரூமுக்கு வந்திருக்கேங்க. ஸோ எஸ், VXi வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் வந்து வேல்யூ ஃபார் மணியா வச்சிருக்காங்க. அதாவது எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் வெர்ஷனுக்கு 7.79 லேக் எக்ஸ்ஷோரூம் அண்ட் AMT வெர்ஷனுக்கு 8.24 லேக் எக்ஸ்ஷோரூம் அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த VXi வேரியண்ட்டை பொறுத்தவரை. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ZXi அண்ட் ZXi ப்ளஸ் அப்படின்னு வேரியன்ட்ஸ் இருக்குங்க. ஸோ ப்ரைசிங் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆன் ரோட் ப்ரைசிங் இந்த வீடியோடைய எண்டில் பார்ப்போம். அப்படின்னு இருக்கும்போது என்ஜின் ஸ்பெக்ஸ் பார்க்கணும் இல்லையா. ஸோ என்ஜின் அப்படின்னு வரும்போது புது ஸ்விஃப்ட், லேட்டஸ்டான ஸ்விஃப்ட்டில் என்ன என்ஜின் பார்த்தோமோ அதே என்ஜின் தான் இந்த டிசைருக்கும் வருதுங்க. Z சீரிஸ் 3 சிலிண்டர் 1.2 லிட்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் இந்த டிசைருக்கு வருது. 82 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 112 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ மைலேஜ் வந்து பெஸ்ட்டாக கிளைம் பண்ணுறாங்க. 25 கிலோமீட்டர் பர் லிட்டர் மேனுவலுக்கும் 26 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா AMTக்கும் கிளைம் பண்ணுறாங்க. வேற லெவலில் இருக்குது உண்மையாக மைலேஜ். ஸோ ஆன் பேப்பரில் அந்தளவுக்கு வந்து சொல்கிறாங்க, ரியல்லையும் அந்தளவுக்கு கிடைக்குதுங்கிறது நம்புவோம். ஏன்னா ஸ்விஃப்ட் ஓனர்ஸ் வந்து அந்தளவுக்கு கிடைக்குதுன்னு தெரியுமா சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ எக்ஸ்டீரியர் ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது VXi வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக தான் இருந்திருக்குங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஃப்ரண்ட் ஃபேசியா அப்படின்னு வரும்போது நம்ம டாப் லெவல் ZXi ப்ளஸ் வேரியன்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது ஃப்ரண்ட் ஃபேசியா பார்க்கும்போது. மேலே இந்த பேனல் வந்து இந்த ஒபேக் பிளாக், கிளாசி பிளாக் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறது இந்த மேசிவான ஃப்ரண்ட் கிரில், அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. சில பல ப்ரீமியம் கார்ஸை ஈஸியாக ஞாபகப்படுத்துது இந்த டிசைன். நல்லா இருக்குது, ரிச்சாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா VXi வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பும் கொடுக்குறாங்க. அதுவுமே நம்ம வந்து இத்தனை வருஷமாக எதிர்பார்க்காத ஒரு விஷயம். மிட் லெவல் வேரியண்ட்லேருந்தே ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வருது ஒரு மிகப்பெரிய யூனிக்கான பாயிண்ட்டாக இருக்குது. பட் எனிவே இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு LED DRLs கிடையாது, அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸும் கிடையாது. ஸ்டில் இது நீங்கள் எப்படினாலும் ஆக்சசரிஸ்லேருந்து வாங்கி மாட்டிக்கலாம், அந்த பிரச்சனையே இல்லைங்க. இட் இஸ் ஆல் குட். அதுக்கு அடுத்தபடியாக சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட் ப்ரொஃபைல் வந்து டிசைருக்கு வந்து எப்போவுமே ஒரு சிக்னேச்சர் டிசைன் ஆகிடுச்சு. ஒரு ப்ராப்பர் செடான் மாதிரி அந்த கர்வி ஷேப் அது வந்து நீட்டாகவே எடுத்து கொடுத்துருது. இட் லுக்ஸ் ரியலி வெல். ஒரு காம்பேக்ட் செடான் மாதிரியே தெரியல, ஒரு ப்ராப்பர் செடானுடைய டிசைன் வந்து நீட்டாக இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது VXi வேரியண்ட்டில் ஆப்வியஸ்லி ஸ்டீல் வீல்ஸ் தான் வருது. 14 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ், 165/80 R14 அதுதான் வந்து டயரோடைய சைஸ். ஸ்டீல் வீல்ஸ் வித் வீல் கவர்ஸ் கொடுக்குறாங்க. கிரே கலரில் வந்து வீல் கவர்ஸ் வருது. பார்க்குறது நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் இதை வந்து ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அலாய் வீல்ஸ் மாட்டிக்கலாம், ஆக்சசரிஸ் போட்டுக்கலாம், வண்டி எல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. இட் இஸ் ஆல் குட். தென் VXi வேரியண்ட் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பாடி கலர்ட் ORVMs வித் LED டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸும் வந்துடுது. ஸோ அதுவும் ரியலி நைஸ், ஒரு கம்ப்ளீட்டான லுக்கு தந்துடுது. அதுவும் நல்லா இருக்குங்க. ஸோ ரியர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து இது வந்து ஒரு மிட் வேரியண்ட்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. பின்னாடியிலேருந்து இந்த வண்டியை பார்த்தீங்கன்னு வைங்களேன், VXi வேரியண்ட்லேயுமே அந்த ட்ரினிட்டி ஆரோ LED டெயில் லேம்ப்ஸ் அதுவுமே வந்துடுது ஆக்சுவலாக. ஸோ லுக்ஸ் ரியலி நைஸ், நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த க்ரோம் பீமுமே ஃபுல் அகலத்துக்கு ஃப்ளோ ஆகுறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு டாப் அண்ட் வேரியண்ட் மாதிரியே இருக்குது. இந்த ஸ்பாய்லர் வந்து ஆக்சசரிஸ்லேருந்து ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. இது வண்டியோட வராது, இது ஒரு ஆக்சசரி எக்ஸ்ட்ரா ஃபிட்மெண்ட், அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனாலும் வண்டி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குங்க. தென் ரியர் பம்பர்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே சேஞ்ச்டான ஒரு டிசைனாக இருக்குது. பார்க்கிங் சென்சர்ஸ் 4 கொடுத்துருக்காங்க ரியர் பம்பரில். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த VXi வேரியண்ட்ல எப்பவுமே கிடையாது, அது இந்த வண்டிலையும் பொருந்துது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் வந்துடுது. ஸோ பேஸ் வேரியண்ட்லேருந்தே புது ஸ்விஃப்ட்டுக்கும் சரி டிசைருக்கும் சரி உங்களுக்கு வந்து ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா VXi வேரியண்ட்லேயே ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் வந்துடுது. அதுவும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ லுக்ஸ் அண்ட் வந்து இந்த சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் ஓவரால் அப்பீல் பொறுத்தவரை இந்த VXi வேரியண்ட்டே நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம அடுத்தது கேபினுக்குள்ளே போய் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். VXi வேரியண்ட்டாக இருந்தாலும் இன்டீரியர் வந்து நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக பிரைட்டாக ஏரியா கொடுக்கணும். அதுதான் வந்து மாருதியோடைய நோக்கமாக இருந்திருக்கு டிசையர் அப்படிங்கிற வண்டி லான்ச் ஆனதுலேருந்து. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த புது டிசைரில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸுக்கும் கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ்க்கும் VXi வேரியண்ட்லையுமே பஞ்சம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து நல்ல பிரைட்டான ஃபேப்ரிக் அப்போல்சரி கொடுத்துருக்காங்க, பேஜ் கலரில். அது நல்லா இருக்குங்க.
டாப் அண்ட் வேரியன்ட்லையும் இதே மாதிரி ஒரு அப்போல்சரி தான் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் மெயினான விஷயம் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது இந்த VXi வேரியண்ட்டை பொறுத்தவரை. அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைட் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்காகவே ப்ராப்பராக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் ரியலி குட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரோடைய லுக் அண்ட் அப்பீல், அதுக்கு நம்ம காருக்குள்ளே உட்காந்துடலாம். கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக தான் இருக்குது உள்ள, ஸோ இருக்கிற லைட்டிங்கில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாவி, இதுதான் வந்து வண்டியோடைய ரிமோட் கீஸ். ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, 2011 இன்றைக்கி வரைக்குமே மாருதி சுசுக்கியோடைய ஆல்மோஸ்ட் எல்லா கார்களுடைய மிட் வேரியண்ட்லேயுமே இதே மாதிரி கீஸ் தான் வருது. ஸோ VXi வேரியண்ட் அப்போலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இதே கீஸ் தான். கீஸில் ஒரு மாற்றமும் இல்லை, ரெண்டுமே ரிமோட் கீஸாக கொடுக்குறாங்க, நல்ல விஷயம் தான். டோர் பேடுன்னு பார்க்கும்போது இதுவுமே வந்து பேஜ் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் வருது. இந்த இடத்துல அதே மாதிரி டெக்ஸ்சர்ஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த ஆம்ரெஸ்ட் ஏரியாவில் மட்டும் சாஃப்ட் ஃபேப்ரிக் பேடிங் கொடுக்குறாங்க. நீங்கள் முழங்கை வைக்கிற இடம் சாஃப்டாக இருக்கணும், லாங் டிரைவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக கொடுக்குறாங்க. இட் இஸ் குட்டுங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸுங்கிறது எல்லா வேரியன்ட்ஸ்லையும் காமன், LXi வேரியண்ட்லேருந்தே வருது, பாராட்டக்கூடிய விஷயம் தான். கூடவே பார்த்தீங்கன்னா 1 டச் டவுன் அண்ட் அப் ஃபங்க்ஷனும் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு வண்டியை ஆன் பண்ணணும். ஸோ பவர் மட்டும் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணோம்னா டிஸ்பிளே இப்படி தான் இருக்குது. வண்டிக்குள்ளே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடுது, கூடவே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பர்டிகுலர்லி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப் ஃபீச்சர் வந்து இப்போ VXi வேரியண்ட்லேயே கிடச்சிருது. கூடவே எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ORVMஸும் வந்துடுது. நீங்கள் எலக்ட்ரானிக்காக ஃபோல்ட் பண்ணிக்கலாம், 2 சைடு மிரர்ஸுமே, அதுவும் சூப்பருங்க. ஓகே, ஸோ இப்போது இன்டீரியருக்கு உள்ள வண்டிக்குள்ளே எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை பார்ப்போம். முதல் படியாக பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வீல். இந்த ஸ்டியரிங் வீல் ஏற்கனவே நம்ம வந்து ஸ்விஃப்ட்டில் பார்த்துருக்கோம், டிசைரில் பார்த்துருக்கோம், எர்டிகாவில் பார்த்துருக்கோம், XL6, பெலினோ, பிரேஸா, எந்த கார் தான் இல்லை, எல்லா வண்டிகளுக்கும் ஆல்மோஸ்ட் இதே ஸ்டியரிங் வீல் தான். ஸோ VXi வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து இது ஆடியோ கண்ட்ரோல்ஸும் வந்துடுது. கூடவே ப்ளூடூத் டெலிஃபோனிக்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கீழே இருக்குது. அதுக்கு பேரடாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுக்குறாங்க. இது ப்ரோ ப்ளஸ் இல்லை, ப்ரோ ப்ளஸ்ங்கிறது 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச் டச் ஸ்க்ரீனுங்கிறது நமக்கு வந்து ZXi ப்ளஸில் கிடைக்குதுங்க. VXiன்னு வரும்போதும் இது அந்த பழைய ஸ்மார்ட் ப்ளே டச் ஸ்க்ரீனாக கொடுக்காம ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ சிஸ்டமாக கொடுக்குறாங்க. ஸோ இதுவே வந்து கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து பார்க்குறதுக்கும் பெட்டராக இருக்குங்க, யூசர் இன்டர்ஃபேஸும் பெட்டராக இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டியுமே வந்துடுது. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே வந்துடுது. இட் இஸ் ஆக்சுவலி குட். தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸிலி ஆக்சசிபிளாக இருக்குது. வைஃபை கனெக்டிவிட்டியும் இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துடுது. சுசுகி கனெக்ட் ஃபீச்சரும் இருக்குது. ஸோ அதெல்லாம் கவலையே இல்லை, எல்லாமே வந்துடுது. இட் இஸ் ரியலி குட். இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டாப் அண்ட் வேரியண்ட்டை பார்த்ததுக்கு ஒரு படி கீழே அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் பேடெல்லாம் சேம் தான், அண்ட் டேஷ்போர்டு மேலே வரக்கூடிய இந்த பேஜ் அண்ட் பிளாக்கும் கூட சேம் தான். ஆனால் இந்த சென்டர் ஏரியா இருக்குது பாருங்கள், இங்கே வுட் ஃபினிஷ் எல்லாம் இருக்கும் டாப் அண்ட் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில். இந்த வண்டியில் அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இந்த வேவரி டெக்ஸ்சர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு சென்ட்ரல் அலுமினியம் ட்ரிப் மாதிரி ஒன்று போகுது. இங்கே திரும்பவும் பிளாக் இருக்குது. 4 விதமான பேட்டர்ன், 4 விதமான லேயர்ஸ் இருக்குது டேஷ்போர்டில். அது வந்து ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்குங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்க்கும்போது இதுவுமே தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்விஃப்ட்டில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோமோ அதுவும் இதுவும் எக்ஸாக்ட்லி சேம் தான். உங்களுக்கு கியர் இண்டிகேட்டரோட, சீட் பெல்ட் வார்னிங்ஸோட எல்லா ஃபீச்சர்ஸும் இதிலே இன்டெகிரேட்டடாக வந்துடுது. ரேஞ்ச், ஆவரேஜ், மைலேஜ் எதுவுமே மிஸ் ஆகலை, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ரியலி நைஸுங்க. ஸ்டியரிங் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்துடுது. அது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, LXi வேரியண்ட்லேருந்தே டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் தான், ஒன்றும் புதுசு இல்லை. அண்ட் இங்கே ஸ்டியரிங் வீலுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இப்போ இந்த டிசைருக்கு எல்லா வேரியண்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் ஆல்மோஸ்ட் எல்லா மாருதி சுசுகி கார்களுக்குமே மைலேஜ் பெட்டர் பண்ணுறதுக்கு இந்த என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு கவனிக்கத்தக்க விஷயம், ரைட். அண்ட் சென்டர் கன்சோல்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் சில கீயான மாற்றங்கள் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு இந்த வண்டியில் காமிச்ச ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் இருக்குன்னு. அதுக்கான காரணம் இந்த ஏசி கன்சோல் டிஜிட்டல் மேனுவல் கன்சோலாக கொடுத்துருக்காங்க. லைக் டிஜிட்டல் பார்க்குறதுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசியோடைய கன்சோல் மாதிரியே இருக்கும். டாப் அண்ட் மாடலோடைய ஆட்டோ ஏசி கன்சோல் மாதிரியே இருக்கும். ஆனால் இது ஆட்டோ ஏசி இல்லை, மேனுவல் ஏசி தான். பட் இருந்தாலும் டிஜிட்டல் ரீதியாக கொஞ்சம் லுக் எல்லாம் பெட்டர் பண்ணி இந்த டாகல் டைப் ஸ்விட்சஸ் எல்லாம் கொண்டு வந்து இன்னும் ப்ரீமியமாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகரும் வந்துடுது. கூடவே மேக்ஸ் ஏசி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனும் வந்துடுதுங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் டிசைரில் இத்தனை நாளாக கிடையாது VXi வேரியண்ட்டில்.
இது வந்து புதுசான ஒரு விஷயம், பார்க்கறதுக்குமே நல்லா ஆயிடுச்சு பாருங்க. சென்டர் கன்சோல் இப்போ பார்க்கறதுக்கே கம்ப்ளீட்டாக இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ ரியலி நைஸ். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் கன்சோலில் ஆஸ் யூஷுவல் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் ஒன்று இருக்குது. அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டிக்கு இந்த யூஎஸ்பி போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஃபோன் ஸ்டோரேஜ் இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி வண்டி, 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஏஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான கியர் லிவர் இது. இதில் உங்களுக்கு மேனுவல் கண்ட்ரோல்ஸும் இருக்குது. மேலே தள்ளினா மைனஸ், கீழே தள்ளினா ப்ளஸ். ஸோ அதுவும் இருக்குது. அண்ட் இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் லீவர் கன்சோல், சின்ன ஸ்டோரேஜ் பாக்கெட், ரியருக்கான சார்ஜிங் போர்ட்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன சைஸ் சி டைப் யூஎஸ்பி, ஓகே, அண்ட் பெரிய யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது. ஸோ ரியர் சீட் பேசஞ்சர்ஸுமே சேர்ந்து யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு கன்வீனியன்ஸ் கொடுத்துருக்காங்க. நைஸுங்க. அண்ட் க்ளவ் பாக்ஸ் எல்லாம் எக்ஸாக்ட்லி சேம் தான். க்ளவ் பாக்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜான சைஸ், ஆனாலும் நல்லா இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லா டோர்ஸ்லையுமே காமன். ஆல்மோஸ்ட் எல்லா மாருதி சுசுகி கார்களுக்குமே 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸுங்கிறது இல்லாமல் இருக்காது. அது வந்து காமன் தான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் அதுவும் வந்துடுது. அண்ட் எல்லோ கேபின் லேம்ப் ஒன்று சென்ட்ரலாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க. கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் வந்துடுது சன்வைசரில். தனியாக பின்னாடியுமே சென்ட்ரலி மவுண்டட் ஒரு எல்லோ கேபின் பல்பு லேம்ப் ஒன்று இருக்குது. அதுவும் வந்து ஹெல்ப்ஃபுல் தாங்க. ஆனால் இந்த புது டிசைரை பொறுத்தவரை உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம் 6 ஏர்பேக்ஸ் சேஃப்டி. ஸோ 6 ஏர்பேக்ஸுங்கிறது எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் காமன் அண்ட் ஸ்டாண்டர்ட். கூடவே வந்து 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கிற ஒரே காம்பேக்ட் செடான் இதுதான். அதுவும் ஒரே மாருதி சுசுகி கார் டு ஸ்கோர் 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கும் இதுதான். ஸோ இந்த டிசைர் 5 ஸ்டார் வாங்கியிருக்கு அப்படின்னா கூடிய சீக்கிரமே ஸ்விஃப்ட்டுமே 5 ஸ்டார் சேஃப்டி வாங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற மாருதி சுசுகி கார்களும் 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். ஓகே ரைட், வாங்க இப்போது ரியர் சீட்ஸ்க்கு போய் பார்ப்போம். அடுத்தது ரியர் சீட்ஸ்னு பார்க்கும்போது டிசைர் வந்து என்றைக்குமே ஸ்பேஸில் குறை வச்சதே இல்லைங்க. லைக் அடுத்த 3rd ஜென்ரேஷன் மாடல் டிசைர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து பஞ்சமே இருந்தது இல்லை. இந்த லேட்டஸ்ட் டிசைரும் அதே மாதிரி தான். VXI வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ், கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் வந்து குறையில்லாமல் வச்சிருக்காங்க. ரியர் சீட்ஸ்க்கு 2 இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. சென்டர் பேசஞ்சருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டும் கொடுத்துட்டாங்க. சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் VXI வேரியண்ட்டுக்கு வந்துடுது. ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்ஸுமே இருக்குங்க. அண்ட் ஆப்வியஸ்லி 6 ஏர்பேக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாத விஷயங்கள் டிசைரை பொறுத்தவரை. ஓகே, அதே மாதிரி லெக்ரூம் நான் வந்து டிரைவர் சீட் வந்து என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்கீங்க. இங்கே லெக்ரூம் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு வந்து தேவையை விட கொஞ்சம் அதிகமாகவே லெக்ரூம் இருக்குது. இட் இஸ் ரியலி கம்ஃபர்டபுள். தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான், பட் இந்த கேட்டகரியில் ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிகளும் இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இந்த இடத்துல ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அது வந்து உறுதியான விஷயம். 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காரலாம். சின்னதாக இந்த இடத்துல ஒரு ஹம்ப் இருக்குது. ஃப்ளோர் வந்து கொஞ்சம் ஹம்பாக இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்கிறது உறுதியாக சொல்லலாம். தென் இங்கே ரியர் ஏசி வென்ட்ஸும் VXI வேரியண்ட்டுக்கு வந்துடுது. அது ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்குது. இந்த ரியர் ஏசி வென்ட்ஸ், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் VXI வேரியண்ட் வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக இத்தனை வருஷமாக செம்மையாக சேல் ஆகிட்டு இருக்கு. ரைட், இதுதான் வந்து VXI வேரியண்ட்டோடைய டேஷ்போர்டு வியூ. ஆக்சுவலாக பார்க்கும்போது இந்த வேரியண்ட்டில் ஃபீச்சர்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆன மாதிரியே தெரியல. ஆல்மோஸ்ட் தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துருது, இன்க்ளூடிங் ஆல் 4 பவர் விண்டோஸ், 6 ஏர்பேக்ஸ், ஆட்டோ ஃபோல்டிங் RVMs, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர், இந்த மாதிரி ஏராளமான ஃபீச்சர்ஸ் இந்த VXI வேரியண்ட்டில் வந்துருது. முக்கியமாக 6 ஏர்பேக்ஸும் சேஃப்டியை பொறுத்தவரை வந்துருது. ஸோ ஒரு செமையான வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக தான் தெரியுதுங்க இந்த VXI வேரியண்ட், எஸ்பெஷலி டிசைரை பொறுத்தவரை. ஏன்னா டாப் அண்ட் வேரியண்ட்லாம் போனீங்கன்னா இன்னும் ஆடம்பரம் கொஞ்சம் அதிகமாக வரும். எலக்ட்ரிக் சன்ரூஃப், ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த வேரியண்ட்டில் இல்லை. ஸ்டில் இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான வேல்யூ ஃபார் மணி ஃபேமிலி வேரியண்ட்டாக எனக்கு வந்து படுதுங்க. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது 6 ஏர்பேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ABS வித் EBD, ப்ரீடென்ஷனர் எக்விப்ட் சீட் பெல்ட்ஸ், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ், அண்ட் உங்களுக்கு வந்து ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், ஏராளமாக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி குட். மேலும் வந்து 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கிற முதல் மாருதி சுசுகி காரும் இதுதான். ரைட், ஓகே, இப்போது வாங்க லக்கேஜ் கெப்பாசிட்டி பார்ப்போம். டிசைரை பொறுத்தவரை இனிமேல் மீடியமாக தான் இருந்திருக்கு. இந்த புது டிசைரும் கொஞ்சம் மீடியம் தான் அப்படின்னு சொல்லலாம். 382 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி இந்த மாருதி சுசுகி புது டிசைர் வந்து தருதுங்க. கொஞ்சம் முன்னை விட ஸ்பேஸ் பெட்டராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஷேப்பும் இருக்குது, அகலமாக இருக்குது. உள்ளே ஏற்றுறதுக்கு இந்த ஓப்பனிங்கும் அகலமாக தான் இருக்குது. ஸோ பெரிய லக்கேஜ் ஏற்றுறதுனாலும் கவலை இல்லை. ஆனால் என்னென்னா ஃபோல்டெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஆனால் மேலே பூட் லேம்ப் மட்டும் ஒன்று குட்டியாக ஒரு குண்டு பல்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓகே. அண்ட் இந்த இடத்துல 14 இன்ச்
165/80 சியட்டோடைய ஸ்பேர் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் டயர் 80 தான் வந்து ஸ்பீட் லிமிட் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லக்கேஜ் ஸ்பேஸ் இந்த அளவு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான 2024 மாருதி சுசுகி டிசைரோடைய வேல்யூ ஃபார் மணி VXI வேரியண்ட், VXI மேனுவல் AMT, இந்த 2 வண்டிகளுடைய ஓவரால் வாக் த்ரூ இதுதான். ஸோ இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் தருது. முன்ன விட ஒரு அப்கிரேட் அப்படின்னு சின்சியராக சொல்லலாம். அதாவது 6 ஏர்பேக்ஸ் வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் மெயின்லி ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர், இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. மெயினாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த வண்டியோடைய லுக்ஸுங்க. ஸோ லுக்ஸ் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஒரு சில இது அப்மார்க்கெட்டான பிராண்ட்ஸ், அதாவது நார்மலாக நம்ம மாருதி கார் அப்படின்னு எடுத்துக்க மாட்டோம், அந்த மாதிரி டிசைன் வந்து இந்த வண்டிக்கு இருக்குது. ஸோ எல்லா வகையில் பார்க்கும்போதும் இந்த VXI வேரியண்ட் வந்து ஒரு பெரிய அப்கிரேடாக தெரியுது பழைய டிசைர் VXIயோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த காம்பேக்ட் செடான் கேட்டகரியில் தி பெஸ்ட் ஓவரால் ஃபேமிலி பேக்கேஜாகவும் படுதுங்க. ஓவரால் ப்ரைஸிங், வேல்யூ ஃபார் மணி, ஃபீச்சர்ஸ், சேஃப்டி, ஸ்பேஸ், கம்ஃபர்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலுமே இந்த ப்ரைஸில் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த காம்பேக்ட் செடானும் இந்த VXI டிசைர் அளவுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கா அப்படிங்கிறது பெரிய டவுட்டு தாங்க. ஸோ திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு இந்த டிசைர் VXI நமக்கு வந்து ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ABT மாருதி சுசுகி ஷோரூம் அரீனா அவுட்லெட். ஸோ அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த டிசைர் VXI லேட்டஸ்டான வண்டியோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சரியான வேல்யூ ஃபார் மணி சாய்ஸ். உங்கள் ஃபேமிலிக்கு அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ், அடிப்படை ஃபீச்சர்ஸ் இது மட்டும் போதும், ரொம்ப ஆடம்பரமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது செம வேல்யூ ஃபார் மணியாக படுதுங்க. ஸோ இந்த புது மாருதி சுசுகி டிசைர் VXI வேரியண்ட்டை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறது கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய், see you.